கேரளாவில் கோயில்களில் பராமரிப்பு பணிகளோ முக்கிய மாற்றங்களோ நடத்த வேண்டும் என்றால் கடவுளிடம் அனுமதி கேட்பதற்காக தேவபிரசன்னம் என்ற பூஜை நடத்தப்படுவது வழக்கம். அதன்படியே இன்றும் சபரிமலையில் பெண்கள் அனுமதிக்கப்பட வேண்டுமெனில் தேவபிரசன்னம் செய்யப்பட்டு கடவுளின் அனுமதி பெற வேண்டும் என்பது கோவில் நிர்வாகத்தின் முடிவு. காமாக்யா டெம்பிள், குவாஹாட்டி, அசம். லார்ட் கார்த்திகே டெம்பிள், பெஹோவா, ஹரியானா அண்ட் இன் புஷ்கர், ராஜஸ்தான். ஹாஜி அலி தர்கா, மும்பை, மகாராஷ்டிர. மங்கள் சாந்தி டெம்பிள், போகாரோ, ஜார்க்கண்ட். ஸ்ரீ பத்மநாபஸ்வாமி டெம்பிள், மல்லிங்கீஜு, கேரளா. பத்போசி சத்ரு, பார்பேட்டா, அசம். ஜெயின் டெம்பிள், ரன்கபூர், ராஜஸ்தான் போன்ற கோவில்களைப் போல சபரிமலையும் பெண்களை அனுமதிப்பதில்லை. ஐயப்பனை சாஸ்தாவாக வழிபடும் முறை தமிழகத்தில் இருப்பதே. முக்கியமாக தென் மாவட்டங்களில் ஐயனார் வழிபாடு மிக பிரபலம். அதில் ஆதி சாஸ்தாவாக காட்சி அளிக்கும் இடமே சொரிமுத்து ஐயனார் கோவில். பாபநாசம். விரத முறையில் உணவை உண்டு அன்னதானம் செய்ய வேண்டும் என்பது சபரிமலை யாத்திரையில் மட்டுமே. மற்ற முறைகளில் விரதம் என்றால் உணவை உட்கொள்ளாமல் இருப்பது. கேரள கட்டுமான முறையையும் தமிழ்நாட்டின் சாஸ்தா வழிபாட்டையும் இணைத்து இரு மாநிலத்தின் ஒற்றுமை சின்னமாக இருப்பது. சபரிமலை மணிகண்டன் கல்வியை குருவிடம்தான் பயில வேண்டும் என்று ஆசைப்பட்டு ராஜசேகர பாண்டியனின் ஆசையே இன்று குரு தத்துவமாக குருசாமியாக ஐயப்ப யாத்திரையில் இருக்கிற வழக்கம். தன்னை காண வேண்டுமெனில் குரு மூலமாகத்தான் வரவேண்டும் என்று ஆசைப்பட்டவர் ஐயப்பன். மற்ற கோவில்களைப் போல் தினமும் அல்லாமல் ஆண்டில் வெறும் 120 நாட்களுக்கும் குறைவாக நடை திறந்து இருக்கும் கோவில் சபரிமலையே. சபரிமலை யாத்திரையை தமிழக மக்களிடையே மிகவும் பிரபலப்படுத்தியவர் நவாப் ராஜ மாணிக்கம் பிள்ளை, அவருடைய சிஷ்யர் என் நம்பியார் மகா குருசாமி. ஐயப்பா பாடல்கள் மூலம் பிரபலப்படுத்தியவர்கள் வீரமணி சோமு மற்றும் அவர் தம்பி கே வீரமணி. இன்றும் பல கோவில்கள் மற்றும் வீடுகளிலும் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பாடல். பரிமலைக்கு மற்ற கோவில்களைப் போல் குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு கும்பாபிஷேகம் செய்கிற வழக்கம் இல்லை. ஆண்டுதோறும் வரும் பக்தர்களின் பக்தியாலும் அதன் சக்தி குறையாமல் ஒவ்வொரு வருடமும் அதன் சைதன்யம் கூடிக்கொண்டே செல்வதாக நம்பப்படுகிறது. பரசுராமர் உருவாக்கிய சிறிய ஆலயத்தை மாற்றி அமைத்து 18 படிகளோடு உருவாக்கியவர் பந்தள அரசர் ராஜசேகர பாண்டியன். சபரிமலையை தவிர மற்ற கோயில்களில் சாஸ்தாவை வீராசனத்தில் காணலாம். அதன்படி சாஸ்தாவின் ஒரு கால் நிலத்திலும் மறுகால் மடித்தபடியும் இருக்கும். மடித்த காலையும் இடுப்பையும் சேர்த்து கட்டப்பட்டிருக்கும் பட்டம் வீரப்பட்டம் எனப்படும். சபரிமலையில் மாளிகைப்புறத்து அம்மன் சன்னதி என்பது ஐயப்பன் வதம் செய்த பெண் மகிழ்ச்சியின் தூய்மை வடிவமே. வதம் செய்த பிறகு ஐயப்பன் தன்னை மணந்து கொள்ள விருப்பம் சொன்னபோது என் அருகிலேயே நீ இருக்கலாம் என்றும் எப்போது என்னை ஒரு கன்னிசாமியாவது வராமல் இருக்கிறாரோ அன்று உன்னை மணந்து கொள்கிறேன் என்று கூறியவன் பிரம்மச்சரியம் கொண்ட ஐயப்பன். சபரிமலையில் மாளிகைப்புறத்து அம்மன் இன்றும் காத்து கொண்டு இருக்கிறாள். மாளிகைப்புறத்து அம்மன் கன்னிசாமிகள் வந்திருக்கிறார்களா என்று சரங்கத்தி வரை யானை மூலம் வலம் வந்து மீண்டும் திரும்பிச் செல்கிறார். இது காலம் தொட்டு இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் கோடான கோடி ஐயப்ப பக்தர்களும் கன்னிசாமிகள் வருடாவரிடம் வந்து ஐயப்ப தரிசனம் செய்கிறார்கள். எந்த கோவில் இல்லாத சிறப்பு. பொன்னு 18ஆம் படி மகிமையோ மகிமை. வருடா வருடம் அந்த சத்தியமான தெய்வீக புனிதமான 18ஆம் படியில் ஏற ஏற நமது வாழ்வும் உயரும். இது சத்தியம். ஸ்ரீஹரிஹர சுதன் ஐயப்பன் மனம் உருகி கண்ணீர் மல்க மலர்ந்த மனதோடு ஐயப்பனை பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் வாழ்வும் வளமும் குடும்பம் விருத்தி அடையும். சுவாமியே சரணம் ஐயப்பா.